மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பயிற்சி பலனதானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான். மீன ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் குரு பகவான். யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிநாதன் எப்படி குரு பகவானோ அதே மாதிரி தொழில்ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் குரு பகவான் தான். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு கோட்சார ரீதியாக பயிற்சியில் வராரு, உச்சம் அடைய போகிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5வது பாவகத்துக்கு 9வது பாவகத்தையும் 11வது பாவகத்தையும் உங்களுடைய ராசியும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ராசிக்கு சொன்னேனுங்க, சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நாள்லேயும் கொடுக்கும். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் மட்டும் அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை தரும்னு சொன்னேன். மீனராசியில் பிறந்தவங்க ஏற்கனவே சனி பகவானால் பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. 7.5 சனியால் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற இடத்துல இருக்கிறேன், வேலையை இழந்துட்டேன், பதவியை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், செல்வாக்கை இழந்துட்டேன். சங்கடப்பட்டேன்னு சொல்கிறவங்க தான் அதிகம் தவிர சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் மீனராசியில் பிறந்தவங்க கம்மி தானுங்க. ஆனால் இந்த நேரம் எப்படின்னா, கை நழுவி போனது, கைவிட்டு போனது, நீங்கள் இழந்தது மீண்டும் உருவாகிறதுக்குண்டான உருவாக்கிக்கிறதுக்கான நேரம். அது வேலையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாகவே இருந்தாலும் சரி. மீனராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கழுவுற மீனில் நழுவுற மீன் சாமி அப்படின்ட்டு. அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்க மாட்டீங்க. உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டாதான் அந்த வேலை செய்வீங்க. ஆனால் ஒரு 2 வருட காலமாக பலவிதமான சங்கடங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறீங்க இந்த குரு சனி பகவானுடைய பயிற்சி காலத்தில் இருந்து. சனி பகவான் உங்கள் ராசியில் வந்ததுலேருந்தே ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் உங்கள் ராசிநாதன் பயிற்சி அடைகிறாருன்னா முதல்ல உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு வராரு. அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரும் பொழுது உங்களுடைய மனநிலை சரியாக இருக்கும். எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, எப்படி என்ன விதைக்கணும் என்ன விதைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ண சிந்தனைகள் உருவாகும். மனுஷனுக்கு சந்தர்ப்பம் மட்டும் கிடைச்சா போதுமானது, சாதிச்சுக்கிறது அவங்களுடைய திறமை. மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரிங்க பெண்ணுக்கும் சரிங்க இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நிறைய பேர் பயன்படுத்திக்க போகிறீங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, உங்களை மாதிரி பெரியவங்க பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ட்டு. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, இது நீங்கள் விதைக்கக்கூடிய நேரம். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொன்னது நம்ம விதைக்கக்கூடிய விதைகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான். ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலையை நினச்ச நேரத்தில் நினச்ச பொழுதில் செஞ்சிடக்கூடாது. அதுக்கான நேர காலங்கள் வரும்போது தானே செஞ்சுக்கிடணும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் என சங்கடம் வேண்டாம். உங்கள் ராசிக்கு 5வது பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரக்கூடிய ராசிநாதன் உச்சம் அடைஞ்சி உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டையும் பார்க்கிறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியும் பார்க்கிறார். உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. கை நழுவி போன விஷயங்கள் சேரப்போகுது. வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டவங்க மீண்டும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிக்க போகிறீங்க. பதவியை தொலைச்சிக்கிட்டவங்க மீண்டும் பதவி தேடி வரப்போகுது. உங்களுக்கான நேரம் இந்த நேரம். மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்தது போதும் சாமி. உங்களுக்கு யாரும் செலவைக்க போகிறதில்ல, சரியா? உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, மற்றவங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, சந்தோஷம். எத்தனையோ பேர் இந்த மீனராசியில் பிறந்தவங்க நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறீங்க, சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீங்க, சந்தோஷம். உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களை நீங்கள் உயர்த்திக்கோங்க. உங்களுடைய சங்கதிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு செயல் இந்த செயல். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் உங்களுடைய சங்கதிகள் மேலே வருவாங்க. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மேலே வந்தால்
மீதி வரக்கூடிய எல்லாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம் பாருங்கள். நம்ம எதிர்பார்க்குறது அதுதானே. நம்ம தாத்தா நமக்கு கொடுக்கல, நம்ம தகப்பன் நமக்கு கொடுக்கல, நாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், பிள்ளைகளை மேலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஆதங்கம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்குதானங்க செய்யுது. சாமி இது உங்களுக்கு உண்டான நேரம், இது நான் உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் இந்த ஊரில் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இது சரியான நேரமா அப்படின்ட்டு நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட வேணும்னாலும் கேட்டு பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, தயவு செய்து இது அட்வைஸாக நான் சொல்லலை, மீனராசிக்காரங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்கிறேன். சரியா? மீனராசிக்காரங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் ஒரு வார்த்தை நான் சொல்கிறது, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஒரு 10 தேதி வரைக்கும் சுயதொழில் செய்யாதீங்க, சுயதொழில் ஆரம்பிக்காதீங்க. சாமி ஏற்கனவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அது இழுத்து மூடிடணும், அதை நான் சொல்ல வரல. அக்டோபர் மாதம் 20லிருந்து இந்த பிப்ரவரி மாதம் 2027 பிப்ரவரி 10 தேதி வரைக்கும் சுயதொழில் ஆரம்பிக்காதீங்க. அந்த இடைப்பட்ட காலம் அக்டோபர் 20னா ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க. அக்டோபரில் நவம்பர் முழுமையாக இருக்குது, டிசம்பர் முழுமையாக இருக்குது, ஜனவரி முழுமையாக இருக்குது, பிப்ரவரியில் ஒரு 10 நாள். ஏறத்தாழ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 20 ஒரு 90 கிட்டத்தட்ட ஒரு 110 நாள் பக்கம் வரும். ஒரு தோராயமாக நான் சொல்லியிருக்கிறேனுங்க. டேட்டு வரைக்கும் சொல்லிவிட்டு அதில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மீனராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 20 தேதி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பலன் நடக்கும், மாற்றுகிறது இல்லை. அக்டோபர் 20லிருந்து 2027 பிப்ரவரி மாதம் அந்த 10 தேதி வரைக்கும் ரொம்ப மந்தமாக இருக்கும். நம்மளுடைய மனநிலை பலவிதமான சங்கடங்களுக்கு உள்ளாகுவீங்க, பலவிதமான சிக்கல்கள் ஏற்படும். சரியா? அந்த நேரத்தில் கொஞ்சம் சூதானமாக இருங்க. நான் வேணும்னா 6வது பாவகத்துக்கு குரு பகவான் போகும்போது எந்த மாதிரியான மாற்றம் வரும்ன்றது நான் வேணும்னா அப்போ ஒரு பதிவு கொடுக்குறேன். சரியா? இதுதான் நடக்கும், இதில் தான் நீ கவனமாக இருக்கணும், இதுதான் சரியாக பார்த்துக்கிடணும் அப்படின்ற விவரத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு சாதிச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் 20 தேதி வரைக்கும் உங்களுக்கு தாறுமாறாக இருக்குது நேரம். அதாவது ஒரு புளிய மரம் இருக்குது, ஒரு மாங்காய் மரம் இருக்குதுன்னா குறிப்பாக அடித்தோம்னா ஒரு காய் தான் விழும், குத்து மதிப்பாக அடித்தோம்னா 2-3 காய் விழுந்துடும் இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு நடந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு பலன் அதிகம். ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சா, மீனராசியில் பிறந்த நீங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சிங்கன்னா 10 படி இந்த பிரபஞ்சம் உங்களை முன்னுக்கு தள்ளும். சரியா? நல்ல நேரங்க, பார்த்துக்கோங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரதுனால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது, முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரப்போகுது, செல்வந்தர் ஆக போகிறீங்க, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது, முக்கியமாக மன அழுத்தம் கடன் பிரச்சனை அதிலிருந்து வெளியே வரத்துக்கான வழி பிறக்க போகுது. இதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி 9வது பாவகத்தில் குரு பகவான் பார்க்கிறாரு. குரு பார்த்தா கோடி புண்ணியம். குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம். குரு 9வது பாவகத்தை பார்க்கிறாரு. பூர்வீக சொத்து பொத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்க போகுது. பூர்வீக சொத்து இருக்குதுங்க, தாத்தம் சம்பாதிச்சது வரல, வழக்க பிரச்சனை இருக்குது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் நீங்கும், சரியாகும். அதில் நிம்மதி சந்தோஷம் உருவாக போகுது. நீண்ட நாள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற போகுது. போகாத கோவில் குளமே இல்லை, வைக்காத வேண்டுதலே கிடையாது, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை. அடித்து சொல்கிறேனுங்க, 100% மீனராசியில் பிறந்தவங்க உருப்படுறதுக்கு உண்டான நேரம் இது, உயர்றதுக்கு உண்டான நேரம் இது, மாற்றுகிறது இல்லை. அதே மாதிரி குரு பகவான் உச்ச நிலையில் வரவர் நீட்சமாகக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அதாவது 11வது பாவகத்தை பார்க்கிறார். குரு பகவான் உச்சத்திலிருந்து நீச்சத்தை பார்க்கிறார். நீச்சத்திலிருந்து உச்சத்தை பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் சங்கடங்களாக இருக்கும். ஸோ லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அப்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய சனி பகவானின் தாக்கத்தை கம்மி பண்ணுறாரு. இதுக்கு முன்னுக்கு நம்மக்கிட்ட படிப்பு இருக்குது, படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை. நம்மக்கிட்ட திறமை இருக்குது,
திறமை இல்லாதவங்க எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, எப்படி எப்படியோ இருக்காங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான முழுமையான திறமை நம்மக்கிட்ட இருக்குது. சந்தர்ப்பம் இல்லை. சந்தர்ப்பம் இல்லாமல் ஓரமாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சாமி இது. இந்த நேரத்தில் வரக்கூடிய நேர காலங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். படித்தவங்க முன்னுக்கு வர போகிறீங்க. அப்போ என்ன படிக்காதவங்க பின்னுக்கு போக போகிறாங்களா சார்? அப்படி சொல்ல வரலைங்க. படித்தவங்க முன்னுக்கு வர போகிறீங்க. படிச்சறிவு கொண்டவங்களும் சரி, படிப்பறிவு கொண்டவங்களும் சரி, பகுத்தறிவு கொண்டவங்களுக்கும் சரி, இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகுது. அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கிறதும் உருவாக்கிக்காமல் போகிறதும் உங்கள் சொந்த சௌகரியம். ஏன் கடமை, இந்த நாளில் இந்த செயல் நீங்கள் செய்தால் அதில் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறேனுங்க. அந்த செயல் செஞ்சுக்கிறதும் செஞ்சிக்காமல் போகிறதும் உங்கள் சொந்த சௌகரியம். ஓட்டப்பந்தயத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது யாரும் பேசுகிறது இல்லை, யார் ஜெயிச்சாங்கன்றது தான் பேச போகுது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க இருக்கிறாங்களா, 40 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 50 பிள்ளைங்க இருக்கிற இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கிளாஸில் யாருக்கு முன்னுக்கு வந்தாங்க அதுதான் பேசுகிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆசைகள் மட்டும் இருந்தால் போதாது, சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் பொழுது சாதிக்கிறதுக்குண்டான நேரம் இருக்கணும், அல்லது சாதிக்கிறதுக்குண்டான நேரம் வரும் பொழுது சாதிக்கிறதுக்குண்டான எண்ணம் வேணும். ரெண்டுமே சேரணும். பிரபஞ்சத்துடைய சப்போர்ட்டும் இருக்கணும், நம்மளுடைய மன தைரியமும் இருக்கணும். அதுதான் நிறைவு பெறும். சரியான நேரத்தில் சரியான வேலைகள் செய்து யாரும் கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது. இது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. சரியா? 7.5 சனி இருக்குது அப்படின்ற நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, மேலுக்கு போக முடியாது. சனி பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய தாக்கம் முழுமையாக இந்த நேரத்தில் சரியாக போகுது, மாற்று கருத்து கிடையாது. அனுபவிங்க, முழுமையாக அனுபவிங்க. நமக்கான நாள், நமக்கான நேரம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் மேலுக்கு வருவேன், மேலுக்கு வருவேன், மேலுக்கு வருவேன் அப்படின்ற எண்ணத்தில் ஓடுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரியா? அனுபவித்து சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ராசிக்கு சொன்னேனுங்க, செல்வந்தராகிறதுக்கான நேரம் இது, சம்பாதிக்கிறதுக்கான நேரம் கிடையாது, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம், தொழிலதிபராகிறதுக்கு உண்டான நேரம். பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன்கள், ஏன்னா வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட முடியாது. பாருங்கள், ஒரு குழந்தை, அதாவது ஜனனம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா மரணம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடியது தான் ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பலன் என்னன்றது தான் இந்த புத்தகம் சொல்லுது. இந்த புத்தகம் பொதுவானது கிடையாது. இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உள்ள பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பொக்கிஷம். நீங்கள் பிறந்த தேதி நேரம் சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்களோ அந்த வருடத்துடைய பிறந்த தேதி நேரத்தை வச்சு அந்த பஞ்சாங்கம் எடுத்து ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு, இந்த நட்சத்திரத்தில் தான் இந்த நேரத்தில் தான் இந்த டிகிரியில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, இந்த ராசி நட்சத்திர லக்ன தசா புத்தி மொத்த விவரம் எழுதி வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி உண்டான பலன்கள் துல்லியமாக எழுதி கொடுத்துடுவேன். சரிங்களா? இது கம்ப்யூட்டர் ஜாதகம் கிடையாது, எல்லாமே கையால் உருவாக்கப்பட்ட ஒரு சாதக புத்தகம். 40 நாள் எடுத்துக்கிறேன் இந்த சாதக புத்தகத்தை எழுதி கொடுக்கறதுக்கு. வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன்களை ஜோதிடத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. இப்போ கூட சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் எந்த கருத்தும் நான் தெரிவிக்கலை. ஜோதிடம் அப்படின்றது மூட நம்பிக்கைன்ட்டு. அந்த மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடியவங்க யமகண்டத்தில் போய் ஒரு வேலை செய்ய சொல்லுங்கள், செய்ய மாட்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லைல்ல, ஒரு யமகண்டத்தில் போய் கல்யாணம் பண்ண சொல்லுங்கள், ஒரு ராவு காலத்தில் போய் கல்யாணம் பண்ண சொல்லுங்கள், ஒரு அமாவாசை அரைமோட்டில் போய் கல்யாணம் பண்ண சொல்லுங்கள். ஒரு நல்லது செய்யும் போது அவங்களுக்கு ஜோதிடம் நல்லது, அவங்களுக்கு நம்பிக்கை உள்ளது இல்லையா? அதுவே சோசியல் மீடியாவில் ஒரு மாதிரியாக பேசுகிறது. அவங்க மனசுக்கு தெரியும் இந்த ஜோதிடம் அப்படின்றது எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான விஷயம், புனிதமான விஷயம்ட்டு. ஜோதிடர்கள் 1000 பேர் 1,00,000 பேர் பொய்யா இருக்கலாம், ஜோதிடம் ஒருபோதும் பொய்யா ஆகாது. நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்த பொக்கிஷம் இது. அறிவியல் எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அறிவியல் உருவானதுக்கு காரணமே ஜோதிடம் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்?
இன்றைக்கி வந்து எல்லாம் சொல்லிக்கலாம், நாளைக்கு மழை வருது, அடுத்த வருஷத்தில் மழை வருது, இந்த வருஷத்தில் இப்படி இருக்குது. இதெல்லாம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, இந்த நாளில் இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்ற விவரங்கள் எல்லாம். நம்ம முன்னோர்களை விட, சித்தர்கள் விட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து பெருசு நல்லா சொல்லிட முடியாதுங்க. அதனால் ஒரு விஷயத்தை உயர்த்தி இன்னொரு விஷயத்தை வந்து இந்த கலையை வந்து பொய்யாக்குறது, அது என் மனசுக்கு அது சரியாக படல. சொல்கிற விஷயம், தயவு செய்து ஜோதிடம் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. சரியா? உங்களுடைய கிரகநிலைகள் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்குமே தவிர, நாம் என்ன தான் வீம்பு வீரியத்துக்கு எது செய்தாலும் அது நடக்க போகிறதில்லை. நம்மளுடைய தலையில் எழுதியிருக்கிறது தெரிஞ்சுக்கிறது இந்த ஜோதிடம் தான். தேவைப்படுறவங்க இந்த புத்தகத்தை எழுதிக்கோங்க. இது வந்து ஜாதக புத்தகம், வேறு ஒன்றும் கிடையாது. ஜாதக புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலன்களை முன்கூட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பொக்கிஷம் அது. சரிங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.